வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இன்னைக்கு நம்ம புகழாக்கம் சேனல்ல இருந்து பொது தமிழ்ல இருந்து இலக்கண பகுதியில இருந்து இணை எழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒலிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடமும் வந்துட்டு என்னது ஒற்றுமை, இந்த இரண்டுக்கும் இருக்கின்ற ஒற்றுமை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த இணை எழுத்துக்கள் அப்படின்றது உயிர் எழுத்துக்கள்ல எப்படி இருக்கு, மெய் எழுத்துக்கள்ல எப்படி இருக்கு, ஆயுத எழுத்துக்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உயிர் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்கள்ல இணை எழுத்து அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, குறிலுக்கு வந்துட்டு நெடிலாகவும் நெடிலுக்கு குறிலாகவும் வந்து இணை எழுத்துக்களா இருக்கு. ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம வந்து குறில் வந்துட்டு 5 எழுத்து, நெடில் வந்துட்டு மொத்தம் வந்து 7 இல்ல 5 போக மிச்சம் இருக்கின்ற இந்த 2 எழுத்துக்கள் ஐ அண்டு அவ், இந்த இதுக்கான இணை எழுத்துக்கள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐக்கு ஈ வந்து இணை எழுத்துக்களாகவும் அவ்வுக்கு வந்து ஊ என்கின்ற இணை எழுத்துக்களாகவும் கொண்டுள்ளது. இதுல வந்துட்டு நெடிலுக்கு குறில் வந்து இணை எழுத்துக்களாக இருக்கு இல்லையா, இந்த நெடிலை தொடர்ந்து எப்போது குறில் வருகின்றதோ அது வந்து என்னது அளவடை எழுத்து எப்ப இருக்கோ அதுல மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து குறில் எழுத்துக்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறில் எழுத்துக்கள் வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அதுல எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ஓதல் அப்படின்னு பார்த்தோம். ஓதல் அப்படின்றதுதான் எக்ஸாம்பிள். ஓதல். அடுத்து நெக்ஸ்ட் மெய் எழுத்துல வந்துட்டு வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இந்த 2 எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். இடையினம் வந்து இணை எழுத்துக்கள்ல வராது, அது ஒரே இனமான எழுத்துக்கள்ல தான் வரும். இதுல வந்துட்டு பெரும்பாலும் எப்படி அப்படின்னா, பெரும்பாலும் வந்துட்டு மெல்லின எழுத்துக்களுக்கு பிறகுதான் வல்லின எழுத்துக்கள் சொல்கள் வந்து வரும். மெல்லின எழுத்துக்கு பிறகுதான் வல்லின எழுத்துக்கள் சொல் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, மஞ்சள் அப்படின்றது எக்ஸாம்பிள். அதாவது இஞ்சுன்றது மெல்லினம், இல்லுன்றது வல்லினம், மஞ்சள். நெக்ஸ்ட் ஆயுத எழுத்துக்கு வந்துட்டு இணை எழுத்து அப்படின்றது கிடையாது. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்தே கிடையாது. ஏன்னா ஆயுத எழுத்து ஒண்ணுதான், அதுக்கு வந்து இணை எழுத்துக்களே கிடையாது. இதுல வந்து என்ன பார்த்தோம்னா, ஒலிக்கும் பிறப்புக்கும் இருக்கிற ஒற்றுமை தான் இணை எழுத்து. இது வந்து உயிர் எழுத்துக்கள் வந்துட்டு குறில் எழுத்துக்கு நெடில் வந்து இணை எழுத்துக்களாகவும் நெடிலுக்கு குறில் வந்து இணை எழுத்துக்களாகவும் இருக்கு. எப்போ மட்டும் அளபடை எழுத்து எப்ப இருக்குதோ, அளபடை சொல் எப்போ இருக்குதோ அப்பொழுது மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து வந்து குறில் அப்படின்றது வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் ஓவுதல் அப்படின்னு. நெக்ஸ்ட் மெய் எழுத்து வந்து வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். இந்த இதுல வந்து எப்பொழுதுனா பெரும்பாலும் வந்துட்டு மெல்லின எழுத்துக்கள் தான் வந்துட்டு மெல்லின எழுத்துக்கு பிறகுதான் வல்லின எழுத்து வரும். ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்துக்களே கிடையாது.